அனைவருக்கும் நாடி கார்த்தின் வணக்கம். எல்லாம் நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையோட கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இப்போ தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இதன் வழியாக தினசரி போகக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16187 எண் கொண்ட காரைக்கால் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் சாயந்தரம் 6:25க்கு நம்ம இங்கிருந்து ஏறி திருச்சூரில் இறங்கினதுக்கப்புறம் குருவாயூர் கோயிலுக்கு போக போகிறோம். இந்த தடவை கோயிலுக்கு போகும்பொழுது எங்கள் பேரண்ட்ஸை நாங்கள் கூட்டிகிட்டு போக போகிறோம். அந்த அனுபவத்தை இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தஞ்சாவூரில் ட்ரெயின் 1/2 hour லேட்டாக வந்தாலும் திருச்சூரில் ஆன் டைமில் விடிகாத்தால 4:25க்குலாம் நாங்கள் இறங்கிட்டோம். அங்கிருந்து நாங்கள் குருவாயூர் கோயில் பக்கத்துலேயே ரூம் எடுத்துருந்தோம். அந்த இடத்துக்கு போக பேரண்ட்ஸுக்கு கேப் மூலமாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் பஸ்ஸில் போயிருந்தோம். ரூமுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்கு காலையில் 9:30 மணிக்கெலாம் நாங்கள் வந்தாச்சு. நாங்கள் கோவிலுக்கு பக்கத்துலேயே தங்கியிருந்ததுனால ஒரு 10 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நாங்கள் நடந்து வந்துட்டோம். பேரண்ட்ஸ் ஆட்டோவில் வர வச்சுட்டோம். நாங்கள் நடந்து வந்ததுனால செப்பல் போட்டிருந்தோம். அதையும் எந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸையும் கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ரெண்டையுமே நாங்கள் கிளாக் ரூமில் ஹேண்ட் ஓவர் பண்ணோம். ஒரு மொபைலுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கான டோக்கனை வாங்கிட்டு நாங்கள் க்யூவில் நிற்கிற சமயத்தில் எங்கள் பேரண்ட்ஸுக்கு நாங்கள் ஆன்லைன்லேயே 1000 ரூபா டிக்கெட் எடுத்து அவங்களுக்கு புக் பண்ணியிருந்தோம். காலையில் 10:30 மணிக்கு சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி இருந்ததுனால அவங்கள க்யூவில் நிற்க வச்சுட்டு நாங்கள் ஃப்ரீ தர்ஷனில் க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் நாங்கள் க்யூவில் நின்றுட்டு மதியானம் 2 மணி போல் தான் கண்ணபிரானை நாங்கள் தரிசிக்க முடிஞ்சது. குருவாயூரப்பனை உள்ளே தரிசிக்கும் பொழுது பார்த்த சந்தோஷம் எங்களுக்கு. அவ்வளோ நேரம் நாங்கள் க்யூவில் நின்று அந்த வழி எங்களுக்கு தெரியவே இல்லை. உள்ளே நுழையும் போதே கண்ணனை கண்டில்லோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே ஒவ்வொருத்தரையாக உள்ளே விடுறாங்க. அப்போ கண்ணபிரானை பார்க்கும் பொழுது தங்கத்தினால் அலங்கரித்து மலர்கள் சூடி இருந்ததை பார்த்தது மனதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. குட்டி கண்ணபிரானை வணங்கின சந்தோஷத்தோட பிரகாரத்தையும் சுற்றிட்டு வெளியில் நம்ம கிளாக் ரூமில் கேஜெட்ஸ்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம அதுக்கான டோக்கனை கொடுத்துட்டு நம்ம பொருளை வாங்கினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மதியானம் 3 மணி ஆகிடுச்சு. லன்ச் டைம் தாண்டினதுனால நாங்கள் சப்பாத்தியும் ஃப்ரைட் ரைஸும் தான் சாப்பிட முடிஞ்சுது. அது சாப்பிட்ட சந்தோஷத்தோடு நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு போயிட்டோம். சாயந்தரம் 5:30 மணிக்கு மேலே சிவன் கோவில், பெருமாள் கோவில்லாம் சுற்றி பார்த்துட்டு அடுத்த நாள் எர்ணாகுளத்தில் சுற்றி பார்க்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் தயாராகிட்டோம். நாங்கள் போன சமயத்தில் கோவிலில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. இருந்தாலுமே ஃப்ரீ தர்ஷனுக்கு கிட்டத்தட்ட 4.5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. நாங்கள் ஆனால் 4.5 மணி நேரத்துலேயே குட்டி கண்ணபிரானை வணங்கிட்டு வெளியில் வந்தோம். மற்ற நாட்கள்லேயும் விசேஷ நாட்கள்லேயும் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் இந்த கோயிலுக்கு வரும்பொழுது விசேஷ தினமாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. வீட்டில் பெரியவங்களை கூட்டுட்டு வரும்பொழுது சரியான பிளான் இருந்து அவங்கள வழி நடத்தி சென்று நம்ம வெளியில் வந்தோம்னா சீக்கிரமாக சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துடலாம். லாஸ்ட் இயரு நாங்கள் இதே தினத்தில் தான் குருவாயூர் கோயிலுக்கு வந்திருந்தோம். அந்த சமயம் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. குருவாயூரப்பனையும் எங்களால் சரியாக பார்க்க முடியல. ஆனால் இந்த தடவை நாங்கள் பிளான் பண்ணி கரெக்டாக நாங்கள் வந்திருந்தோம். அதே சமயத்தில் 4.5 மணி நேரம் நின்று குட்டி கண்ணனை பார்த்துட்டு வெளியில் வரும்பொழுது வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்தது. என்ன வரும் விடுமுறை நாட்களில் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசை உங்களுடைய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கா? அப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நான் குருவாயூர் வீக்கெண்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த கோவிலுக்கு நாங்கள் எப்படி வந்தோம், கோவிலுடைய மற்ற தகவல் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. வீடியோக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்டில் தரேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. கேஎஸ்டி பஸ்ஸில் குருவாயூர் கோயிலுக்கு வரும்பொழுது நம்ம இங்கே இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய குருவாயூர் கோயிலுக்கு போக முடியும். இந்த தகவலை நீங்கள் சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் வேறு எந்த இடம்லாம் போகணும் அப்படின்னு இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணிங்கனாக்கா நான் அந்த இடத்துக்கு சென்று உங்களுக்கு தேவையான தகவலை பதிவிடுறேன். இது மாதிரி தகவலாம் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டனை அழுத்திக்கிங்க. மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.